ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாங்கள் போன ஹாங்காங் டூரை தான் பார்க்க போகிறீங்க. ஹாங்காங் 4 days ட்ரிப்பாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையிலே கிளம்புறதுக்கு முன்னாடி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணி வச்சுக்கோங்க. ஹாங்காங் டாலரை அதுவும் எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு $120 சொல்லி ஹாங்காங் டாலர்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். ஃபுட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டோம். அங்கே உள்ள ஃபுட்டே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதை மாதிரி ஷாப்பிங்க்குன்னு தனியாக $3000 தனியாக ஒதுக்கி வச்சுக்கிட்டோம். ஏன்னா எப்போவுமே ட்ரிப்புக்கு போகும்போது ஷாப்பிங்க்கு தனி, ஃபுட்டுக்கு தனின்னு பிரித்து வச்சுருங்க. ஃபுட்டுக்கு உள்ள காசை ஃபுட்டுக்கு மட்டும் எடுங்க, ஷாப்பிங்க்கு உள்ள காசை ஷாப்பிங் மட்டும் எடுங்க. அப்போ தான் ஃபுட்டுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். சென்னையில் பண்ணலைன்னா நீங்கள் டெல்லியில் கூட மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு சாப்பாடை தான் சாப்பிடணும்னு எப்பவும் நினைக்காதீங்க. அங்கே கிடைக்கிற நூடுல்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்போதான் காசு மிச்சமாகும், நமக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. டெல்லி ஃப்ளைட்டு நைட்டு 9 o'clock. நாங்கள் முன்னாடியே இயர்லியாக 2 hours முன்னாடி கிளம்பணும். அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்றதுக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து டெர்மினல் 3க்கு மாறி போய் தான் ஹாங்காங் ஃப்ளைட்டு பிடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹாங்காங் 6 hours. ஹாங்காங் ஃப்ளைட்டு விடிய காலையில் 5:20க்கு. ஆனால் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தது மறுநாள் 1 மணிக்கு போய் சேர்ந்தோம். நமக்கும் அவங்களுக்கும் டைம் டிஃபரு 2 மணி நேரம். அதுக்கப்புறம் நாங்கள் அன்னைக்கு லோக்கல் டூரு சாயந்தரம் சுற்றணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து தான் எங்கள் டூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை தான் நான் வீடியோவில் போடுறேன். ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஓஷன் பார்க் போனோம். அங்கே உள்ள அக்வாரியம் தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அங்கே அக்வாரியம் மட்டும் இல்லாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் நிறையவே இருந்தது. ஃபர்ஸ்ட் வீடியோவை அக்வாரியம் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வியூ ஆகும். ஓஷன் பார்க் எதுக்கு போறோம்? 2 எலிவேட்டர் மேல போறதுக்கு. பார்க் என்ட்ரன்ஸ் ப்ளூ கலர்ல மெட்ரோ ரயிலா? 2 பிளாட்ஃபார்ம் கலெக்டர். அப் அண்ட் டவுன். அந்த பக்கம் இருந்து வருது. இங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா தேஜா? சூப்பரா இருக்கு, எல்லாம் கலர் கலரா. இங்க இருந்து எடுத்துக்கலாமா? ஓஷன் பார்க் அக்வா சிட்டி லகூன். என்ட்ரி பண்றோம்ல. நாங்கள் ரொம்ப முன்னாடி வந்துட்டோம் போல இருக்கு. 10 o'clock தான் ஓப்பனா. அதனால நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 220 ஆர்னி. ஓகே டன். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி இருக்கு. என்ட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு ₹3000 இந்தியன் ருபீஸுக்கு. ஓஷன் பார்க் இன் ஹாங்காங். தண்ணி சரசரன்னு தூர சொல்றது முன்னாடி இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு வலை அதெல்லாம் வச்சிருக்காங்க. என்னென்ன டைப் ஆஃப் நெட்டா? இது ஒரு நெட்டா? இது பெரிய பெரிய மீன் பிடிக்கிறது போல இருக்கு இந்த வலை. கிராப் அப்பட்டிருக்கு. ஆமா. இது கிராப் பிடிக்கிறது. டர்ட்டில் பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் குச்சியில வச்சு குத்துறது. இதெல்லாம் பழங்கால டைப்பு. மேலே ஏறணுமா? சூப்பரா இருக்கு. இது தேஜா செம்மையா இருக்குல்ல? நம்மளோட அந்த பக்கம் சூப்பரா இருக்குது. இது செம்மையா இருக்கு. ப்ளூ கலர்னால ரொம்ப அழகா இருக்கு. சொல்லியிருப்பாங்க இப்பதானே எல்லாமே ஓப்பன்ல இருக்கு, அதனால சொல்லியிருப்பாங்க.
உட்காரத்துக்கா சேர் என்னதுங்க அது? மத்த ஷெல்லு மாதிரி போட்டிருக்காங்களா? ஒன்னும் பாட்டு பாடிட்டே உள்ள நுழையிறான். நில்லுங்க. ஏய் நில்லுங்கடி. ஷிப்பு மாதிரி அது. இருங்க. இது மாதிரி நல்லா இருக்குல்ல, இது திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி. முன்னாடி மட்டும் பிளாக். ஏய் இது ஃபுல்லா கோரல் டி, குட்டி கோரல். ஆமா எல்லாமே உயிரோட இருக்கிற கோரல். எது கிளவுன் ஃபிஷ் டி? நீமோ. இது அசையுது இது. ஆமா அது அவனோட வீடு. அப்படியே இருக்கும் அதுலயே. அது வந்து வேற மீன். மேலே நல்லா அழகா வீட்டுல தண்ணி தேர்ச்சி அழகா பிடிக்கும். என்ன மீன் இருக்கு உள்ள கட்டி கொடுத்துருக்கா போகுது. உள்ள போயிட்டு வரா போகுது. ஜீப்ரா மீன் தானே? ஜீப்ரா ஃபிஷ். என்ன கை வச்சு திரும்புதா? இல்ல அது போயிட்டு வருது. ஸ்லோவா போயிட்டு வருது. எங்க இருக்கு ரீஃப்னா? ரீஃப்னா கொஞ்சம் மேலோட்டமா இருக்கு. ஓ ஆழமா உள்ள ஃபிஷ். நல்லா இருக்குல்ல அது ப்ளூ கலரு. ப்ளூ கலர் நல்லா இருக்குல்ல. அதான் டோரி. அப்படியா? அது எதுக்கு சாப்பிடும்? பாவம் மாதிரியே இருக்கு. ஆமா. ஓ சூப்பர். ஆமாடி திரும்பி போகும்போது நல்லா தெரியுது. சரியாவே பிக்ஸ் பண்ணல. அதை இது பண்ண இந்த போயிட்டு இங்க போட்டுக்கணும். இங்க போய் இப்படியே ஆடினே சின்னது இல்ல கம்ஃபர்டா இல்ல. ஓ இதெல்லாம் வந்து தண்ணியை கிளீன் பண்ணணும்னு சொல்லி மாட்டி வச்சிருக்காங்க. செத்து போயிருக்கு. என் பசங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியல உயிரோட இருக்கிறேன். இப்ப பாருங்க கோவத்துல போற பீஸ் மைண்ட். ஓ தலை இடிச்சிட்டு போட்டு பார்த்து நடங்கன்றாங்க. நல்லா உயிரோடு எல்லாமே அவ்வளோ தெரிய மாட்டேன். முள்ளா இருக்கு. லைன் ஃபிஷ் அது. இது விஷம். எங்கடி அவனை காணும்? ஸ்டோன் ஃபிஷ்ஷ. அது ஸ்டோன் ஃபிஷ்ஷும் விஷம் வாழுங்க. அதுக்குன்னு அவங்க கிட்ட இங்கே இறங்கிட்டான் போல இருக்கு. அதுக்காக இதெல்லாம் இருட்டில் இருக்க ஃபிஷ்ஷஸா. Starfish. White color. என்ன ஃபிஷ் இது? கே போடலையா? சரி தெரியுதா? அது இன்னொரு பக்கம் பெரிய ஏரியால தெரியும் நினைக்கிறேன். நிறைய ரேட் போயிட்டு இங்க வாங்க. ருசியாச்சு முடிஞ்சிட்டு தலைய.
雞魚啊，呢樣嗰條雞嘅，裏邊啊，有啲點哦，呢啲咪叫雞。其實我哋香港海域有冇小丑？係我哋會叫呢啲嘛？嗰兩隻雞。குச்சி குச்சி மாதிரியே இருக்கான் ஃபிஷ் பார்க்கறதுக்கு. வெரைட்டியான ஃபிஷ் பாருங்க, செம்மையா இருக்கு. ஸ்ட்ரைட் பாருங்களா இருக்கு, எல்லா ஃபிஷ்ஷும் இது அரசு வைத்த மாதிரி இருக்கு. சீரியஸா ஃபுல்லா தண்ணியில் ஊண்டிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே பெரிய பெரிய ஃபிஷ், எல்லாமே பெரிய டேங்க். பெரிய பெரிய பெரியது வந்து பெரிய டேங்க்ல சரியா டியூப் டேங்க் மாதிரி இருக்கு பாருங்க. ஃபிஷ் எல்லாம் அழகா போட்டுருக்காங்க, தலை மேலே போயிட்டு இருக்கு. ஒரே ஃபிஷ் ஓடிட்டு இருக்காங்க, ஒரே போறாங்க. பெருசா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. என்னடா என்ன ஃபிஷ்ஷை பார்த்தீங்க இங்க? போய் பார்த்துட்டு இருக்கோம். சரி வாங்க, அவ்வளோதானா? பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் இது புதுசா இருக்கு பாரு அந்த ஃபிஷ். போட்டோஸ் எல்லாம் ஷாப்பிங்க்கு வந்தாச்சு, அப்படியே வெளியே போயிட்டு. எப்பவுமே ஒரு இது நல்லா நம்ம நிக்கவே இல்லையா? நம்ம நிக்கவே இல்லை ஒரு இது. நம்ம நின்னாதான் எடுத்துட்டு இதான் முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஹேர் பேக் இதை பார்ப்போம். ஏதோ பாக்குறாளுங்க. இதான் கேப் மாதிரி வாங்கிக்கலாமாடி தேஜா? கேப் மாதிரி தான் வாங்கிக்கலாமா? எவ்வளோ ரேட்டு? எவ்வளோ ரேட்? ரே ஃபிஷ் மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்களேன். என்னங்க ரே ஃபிஷ்? அடி ஒரு டால்பின் கீ செயின் வாங்கினாங்க, 60 rupees. இந்த பாரு டால்பின் போடுங்க. அது ஆலோகிராஃப் மாதிரி தானே இருந்தது. நானும் சொன்னேன் டாடிக்கு இதான் பிடிச்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செரோ ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மூவ் வீடியோஸ் எவ்ரி வீக்.